என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, அவர்களுடைய தொழில், வேலை மற்றும் குடும்பமானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் பணவரவை பொறுத்தவரை பணவரவுக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே உங்களுக்கு அமையும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். சகோதர வகையில் இருந்து வந்த சச்சரவுகள் மறைந்து சுமூகமான உறவு உங்களுக்கு உண்டாகும். நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் சாதகமாகவே உங்களுக்கு முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமானது அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு அதிகப்படியான ஆதாயமும் கிடைக்கும். மேலும் அலுவலகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற சலுகைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு வேறு ஊருக்கு இடம் மாறுதலும் கிடைக்கும். அதிகாரிகள் கண்டிப்பு காட்டினாலும் கூட நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும். வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாகத்தான் இருக்குங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். முயற்சிகளில் நீங்கள் கூடுதல் கவனமும் செலுத்த வேண்டும். புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமா கருதப்படுது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகளும் கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் மே 16 மற்றும் 19. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 7. சந்திராஷ்டம நாட்கள் 13 விடியற்காலை முதல் 15 மதியம் வரை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். பரிகாரமாக தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி விநாயக பெருமான் படத்தின் முன்பு 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுவனே என்ற பாடலை விநாயக பெருமான் படத்தின் முன்பு சொல்லி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இருந்து கண்டிப்பாக ஒரு விடுவு காலம் பிறக்குங்க. மேலும் தனுசு ராசிக்கு இந்த வாரத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரமாகவே இருக்குதுங்க. உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஆற்றலை நீங்கள் உணருவீங்க. உங்களின் சிறப்பான செயல்பாட்டால் வெற்றியும் லாபத்தையும் நீங்கள் அடையலாம். மேலும் தொழில், வியாபாரம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் இனிமையானதாகவும் லாபங்கள் அதிகமாக தரக்கூடியதாகவே அமையும். சமூகத்தில் உங்களின் செல்வாக்கானது அதிகரித்து காணப்படும். எதிர்காலத்தில் பலன் பெறக்கூடிய லாபகரமான திட்டத்தில் சேர அதிகப்படியான வாய்ப்பும் இருக்குதுங்க. பணிபுரியும் பெண்கள் பெரிய சாதனையை படைக்க அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது. பணியிடத்திலும் குடும்பத்திலும் உங்களின் மரியாதையானது அதிகரித்து காணப்படும். உங்களின் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டுங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான காரகனான குரு, ஞான மோட்ச காரகனான கேதுவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தெய்வீக சக்தியும் ஞானமும் நிறைந்துதான் காணப்படும். பிறக்கும் வைகாசி மாதம் உங்களுடைய நிலையில மாற்றங்களை உண்டாக்கும் மாதமாக அமைய போகுது. உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகளால் செய்து வரும் தொழிலில் ஆதாயம், வேலை வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி, உத்தியோகத்தில் முன்னேற்றம், வெளிநாட்டு வர்த்தகத்தில் லாபம் என்ற நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்று தரப்போகுது. 3ஆம் இடத்துல சனி சஞ்சரிப்பதால தடைப்பட்ட முயற்சிகள் இனி உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்பட போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றமும் உண்டாகும். பெண்களுக்கு மாதத்தின் முன்பகுதியில் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகும்.
எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு வந்து சேருங்க. குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். மாணவர்கள் மேல் படிப்புக்காக மேற்கொள்ளும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 16, ஜூன் 11. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் மே 21, 25 மற்றும் 30, ஜூன் 3, 7 மற்றும் 12. பரிகாரமாக பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபட்டால் உங்களுக்கு வாழ்வானது வளம் பெறும். அடுத்து பூராடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஞானகாரகனான குரு, அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு அறிவாற்றலும் அதிர்ஷ்டமும் இயல்பாகவே உங்களிடம் இருக்குங்க. பிறக்கும் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வினை காணும் மாதமாக அமைய போகுது. மாதத்தின் முன்பகுதியில் உங்களுடைய நட்சத்திரநாதன் சாதகமாக சஞ்சரிக்கும் நிலையில மாதம் முழுவதும் உங்களுடைய பாக்கியாதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாருங்க. அதனால உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாகுங்க. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வும் உண்டாகும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கும் வந்துவிடும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தேடி தரப்போகுது. வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது வரும். பணவரவானது அதிகரித்து காணப்படும். உடல்நிலை அனைத்தும் உங்களுக்கு சீராகும். மேலும் உங்களுக்கு வழக்கு அனைத்தும் சாதகமான பலனையே பெற்றுத்தரும். பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படும். சிலர் புதிய வாகனம் வாங்க கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. அரசியல்வாதிகளின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். எண்ணியது அனைத்துமே நிறைவேறும். விவசாயிகளின் விருப்பம் அனைத்தும் பூர்த்தியாகும். மாணவர்களின் மேற்கல்வி முயற்சி அனைத்துமே வெற்றியான பலனை பெற்றுத்தருங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 17, ஜூன் 12. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் மே 21, 24, 30, ஜூன் 3 மற்றும் 6. பரிகாரமாக மகாலட்சுமியை வழிபட்டால் உங்களுக்கு வெற்றி அனைத்தும் தேடி வரப்போகுது. அடுத்து உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆற்றல் காரகனான சூரியன், தனகாரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படும் திறமை உங்களிடம் எப்பவுமே காணப்படுங்க. பிறக்கும் வைகாசி மாதம் உங்களுடைய நிலையில ஒரு வகையான உயர்வை உண்டாக்கப்போ மாதமாக அமையப்போகுது. உங்களுடைய நட்சத்திராதிபதி சூரியன் 6ஆம் இடத்திலும் சனி பகவான் 3ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதால திட்டமிட்டு செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகப்படியான லாபம் நீங்க அடைய போறீங்க. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. இதுவரையில இருந்த தடைகள் விலகவும் ஆரம்பிக்கும். தொழில், வேலை போன்றவற்றில் எதிர்பார்த்த மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும். சிலருக்கு புதிய வேலையும் அமையுங்க. வெளிநாடு செல்லும் முயற்சி உங்களுக்கு யோகத்தை பெற்றுத்தரப்போகுது. குருவின் பார்வையால குடும்ப பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வரப்போகுது. அதனால உங்களுக்கு பணவரவும் அதிகரித்து காணப்படும். புதிய சொத்தும் உங்களுக்கு சேரும். சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளதுங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும். மேலும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவதுடன் எதிர்பார்த்த பொறுப்பையும் நீங்க அடையலாம். விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் நெருக்கடி அனைத்தும் விலகிவிடும். மேலும் மாணவர்களுடைய நிலையில முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மே 17 மற்றும் 18, ஜூன் 13. அதிர்ஷ்ட நாட்கள் மே 19, 21, 28, 30, ஜூன் 1, 3, 10 மற்றும் 12. பரிகாரமாக ராமநாத சுவாமி வழிபட உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுங்க. மேலும் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பதால வேலை செய்யும் இடத்துல நீங்க அதிக கவனமுடன் இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் சிறு உல்லாச பயணமும் நீங்க செல்ல போறீங்க. மேலும் குடும்பத்துல குதூகலமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பழைய கடன்களை அடைப்பீங்க. வீடு, நிலம் வாங்க வங்கி கடன் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு சூரிய பகவான் 6ஆம் வீடான எதிரி நோய் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. இதன் காரணமாக உங்களுடைய வேலையில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது மிகவும் குறைவாகவே இருக்கும். எந்த விஷயத்திலும் லாபம் பெற நீங்கள் அதிக உழைப்பு உங்களுக்கு தேவைப்படுது. தந்தையின் உடல்நிலையில் நீங்கள் அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டும். படிப்பு, போட்டியை தொடர்பான விஷயத்தில் வெற்றி பெறும் சூழல் உங்களுக்கு உருவாகும். பயணங்கள் செல்ல வாய்ப்பு உள்ளதுங்க. கண் மற்றும் மன அழுத்தம் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பரிகாரமாக தினமும் சூரிய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும்.
இதுவரைக்கும் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.